வன்முறை சம்பவங்களை தடுத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமிழக கர்நாடக எல்லையில் மத்திய படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருவதா சொல்லப்படுது. தமிழக கர்நாடக எல்லையில எத்தகைய ஆய்வுல யார் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள்? திவ்யா, தமிழக கர்நாடக எல்லை பகுதிகளில் காலை முதற்கொண்டே பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் கர்நாடக காவல்துறையினரும் தமிழக எல்லையான ஜூஜுவாடி பகுதியில் தமிழக காவல்துறையினரும் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஷ்குமார் ஆகியோர் தமிழக கர்நாடக எல்லை பகுதிகளில் இப்ப ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. குறிப்பா இந்த கர்நாடகத்தில் நடந்த வன்முறை சம்பவத்தை அடுத்து அங்கிருந்து போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாயிருந்தாங்க. காலை முதற்கொண்டே இங்க எல்லைப் பகுதியில் கர்நாடகத்திலிருந்து வரும் பேருந்துகள் அத்திப்பள்ளிக்கு 2 கிலோமீட்டர் முன்பாகவே நிறுத்தி பயணிகளை இறக்கி விடுவதும், அதே போல தமிழக எல்லையில ஒசூர் ஜூஜிவாடி வரை அங்க பயணிகளை இறக்கி விடுவதுமாக ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருந்தது. அதனால பயணம் மேற்கொள்வோர் கிட்டத்தட்ட 2 முதல் 5 கிலோமீட்டர் வரை நடந்தே செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. இதன் காரணமாக தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் விஷயங்களை கேட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கர்நாடகத்தில் இருந்து தமிழகத்திற்கு நடந்து வரும் பயணிகள் மற்றும் பொதுமக்களை பிரத்யேக வாகனங்கள் கொண்டு, அதாவது காவல்துறை வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களை கொண்டு அவர்களை இங்கிருந்து தமிழக எல்லைக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்துள்ளார். அதான் இப்ப அந்த காட்சிகளை நம்ம இப்ப நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்காகவும் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கேட்டறிந்து வருகின்றனர். திவ்யா, மத்திய படை பாதுகாப்புக்கு பிறகு நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது? நாம இப்ப நின்றுட்டு இருக்க அத்திப்பள்ளி பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி அன்று முழு கடையடைப்பு நடந்த போது கர்நாடகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அமைப்பினரும் எல்லை பகுதியான இந்த அத்திப்பள்ளி நுழைவாயில் முன்பாக பல்வேறு போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். அது மட்டுமல்லாமல் உருவ பொம்மைகளை எரிப்பது உள்ளிட்ட கண்டன கோஷங்களை எழுப்பி பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. ஆனால் நேற்று நடந்த வன்முறையை அடுத்து கர்நாடகா, மைசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவு காரணமாக தமிழகத்தில் கர்நாடக பகுதிகளில் ஆங்காங்கே பெரும்பாலான பகுதிகள் அமைதியாக இருந்தாலும் கூட ஆங்காங்கே வன்முறை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சித்ரதுர்கா அப்படிங்கிற பகுதியில் இன்றும் தமிழக லாரி ஒன்றை தீ வைத்து கொளுத்தி போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் லாரி உரிமையாளர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலும் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல ஆனேகல் பகுதியில் தமிழக செய்தித்தாள்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கர்நாடக காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தி இருக்காங்க. கார்த்திகேயன், தொடர்ச்சியாக ஊரடங்கு உத்தரவு இருந்த போதிலும் கூட கர்நாடகத்தில் இன்னும் முற்றிலுமாக வன்முறை சம்பவங்கள் ஓயவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் எல்லை பகுதியில் இந்த பிரச்சனை எதிரொலிக்காமல் இருக்கும் விதமாக எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிக்காக கொண்டு வரப்பட்டாங்க. அவர்கள் கலவரங்களை தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான பல்வேறு ஆயுதங்களையும் ஏந்தபடி தொடர்ச்சியாக பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. கார்த்திகேயன், மோகன்ராஜ், நீங்கள் இருக்கக்கூடிய அந்த 2 மாநில எல்லை பகுதியில தற்போது கர்நாடகாவிலிருந்து மக்கள் எவ்வளவு பேர் அந்த எல்லையில தற்போது நின்று கொண்டிருக்கின்றனர்? என்ன காரணத்திற்காக அவர்கள் சென்றனர்? தற்போது வழி தெரியாமல், வழி இல்லாமல் அவர்கள் அங்கு நிற்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு தற்போது? கண்டிப்பாக திவ்யா, ஏற்கனவே கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாகவே கர்நாடகத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது திடீரென இந்த ஒரு மிகப்பெரிய வன்முறை வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக இந்த உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கர்நாடகா அணைகளிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்ட போதிலிருந்தே இங்கே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் பெரும்பாலானோர் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தனர். ஆனால் திடீரென வெடித்துள்ள இந்த வன்முறை சம்பவம் காரணமாக பொதுமக்கள் என்ன செய்வது
என்பது என தெரியாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. குறிப்பா இன்று காலை முதல் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆயிரக்கணக்கான தொடர்ச்சியாக சாலைதாரையாக இந்த பகுதியில் வந்துட்டு பேருந்துகளை விட்டு இறங்கிய வண்ணம் இருக்காங்க. பேருந்துகளை விட்டு இறங்கிய வண்ணம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது பார்த்தோம் அப்படின்னா கூட நூற்றுக்கணக்கானோர் வந்து இந்த பகுதியில் வந்துட்டு பேருந்து கிடைக்காமல் எந்தவித வாகன வசதியும் இல்லாம தொடர்ச்சியா நடந்து போற காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அதனை ஒட்டி தான் தற்பொழுது இந்த பகுதியில் தனியான வாகனங்களுக்கு ஏற்பாடு செய்து அதில் இப்போது கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறைக்கு சொந்தமான வாகனம் ஒன்று வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தவித்துக் கொண்டிருக்கும் பயணிகள் அனைவரையும் அதில் ஏற்றி இங்கிருந்து ஒசூர் வரை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர். இதே போல காலை முதற்கொண்டே குடும்பமாக குழந்தைகளோடு வந்த பயணிகள் அனைவருமே வந்து போதிய உணவும் அந்த பகுதியில் கர்நாடக பகுதியில் கிடைக்கல. அதே போல வாகன வசதிகள் எதுவும் இல்லாமல் தவித்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது காலையிலிருந்து எந்த வாகனமே கிடைக்காத பலரும் வந்து முந்தியடித்துக் கொண்டு கிடைத்த வாகனத்தில் செல்வதற்காக தங்களது முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. திவ்யா, தாமாக நடந்து வந்து எல்லை பகுதிக்கு வரக்கூடியவர்கள் அல்லது வேறு வாகனங்களில் வந்து எல்லை பகுதி அடைபவர்களை வந்து மாவட்ட நிர்வாகம் வேறு வாகனங்கள் ஏற்பாடு செய்து அனுப்பி வைக்கின்றன. ஆனால் கர்நாடக மாநில எல்லை வழியாக அவர்கள் பாதுகாப்பாக வருவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? கார்த்திகேயன், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாதுகாப்பு என்பதை பொறுத்த வரைக்கும் கர்நாடக பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அங்க என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு அப்படிங்கறத அங்க இருக்க ஒரு சிலர் நம்ம கேட்போம். இப்போ நீங்க கர்நாடகால இருந்து வரீங்க, அங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு சொல்லுங்க. சார், நான் வந்து கன்னடா பேசுற பையன் தான். ஆனா வந்து என்னன்னா இந்த வந்து பப்ளிக்ல வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஆனா வந்து இங்க வந்து பப்ளிக் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பப்ளிக் தான் ப்ராப்ளம் ஆகுது. ஆனா வந்து ராஜகீயத்துல வந்து ஜெயலலிதா ஆகலாம், ஆனா சித்தராமையா ஆகலாம், அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா வந்து இந்த ப்ராப்ளம்ல வந்து நெக்ஸ்ட் நாளே வந்து 2 ரூபாய் 3 ரூபாய் பஸ் பேர் ஏத்திட்டானா கர்நாடகா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ஆனா வந்து தமிழ்நாடு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ஆனா பப்ளிக்ல வந்து இருக்கிற ப்ராப்ளம் ஒரு நாள்ல வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், 200 ரூபாய் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி பசங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து இங்க பப்ளிக்ல வந்து காவேரி வாட்டர் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க பப்ளிக்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டனால காவேரி வாட்டர் நிக்க முடியாது. ஆனா வந்து என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் முக்கியமந்திரி வீட்டுக்கிட்ட போகணும், ஜெயலலிதா வீட்டுக்கிட்ட போன ப்ராப்ளம் பண்ணும். அந்த மாதிரி பப்ளிக் கெப்பாசிட்டி யாருக்குமே இல்லை இங்க, இல்ல வாய்ப்பு இல்ல. ஆனா வந்து பப்ளிக் மேல விடுறாங்கன்னா என்ன ப்ராப்ளம் வருது? நான் பப்ளிக் தான் சப்போர்ட் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கிறேன் சார், வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஜெயலலிதாக்கு கரெக்ட் இல்ல, நான் சொல்றது வந்து யாருக்குமே என்ன ப்ராப்ளம். கார்த்திகேயன், இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற கருத்து இது போன்ற போராட்டங்களால தொடர்ந்து பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன் வச்சிருக்காங்க. கார்த்திகேயன், கல்வி